இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னையை சேர்ந்த மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அயனாவரத்தை சேர்ந்த லோடு வண்டி ஓட்டுநரின் 20 வயது மகள் ஒருவர் கல்லூரி ஒன்றில் 40% மன வளர்ச்சி குன்றிய சான்றிதழை வைத்து 3ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இவர் தினமும் கல்லூரிக்கு ஆட்டோ மூலம் காலை 8 மணிக்கு கல்லூரிக்கு கிளம்பி மதியம் 1:30 மணிக்கு வீட்டிற்கு திரும்பி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதியன்று கல்லூரி மாணவி வீட்டிற்கு ஆட்டோவில் வராமல் தனியாக தாமதமாக வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து மாணவியின் தந்தை அவரிடம் விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல் வெளியானது. ரயிலில் அரக்கோணத்தில் இருந்து கல்லூரிக்கு வரும் சந்தியா என்ற தோழி ரயிலில் நண்பர்களாக பழகி வந்த சுரேஷ், நரேஷ், மணி, கார்த்திக் ஆகியோரை கல்லூரி மாணவிக்கு போனில் அறிமுகம் செய்து வைத்துள்ளார். பின்னர் கல்லூரி மாணவியை சந்தியா ஸ்பென்சர் பிளாசாவிற்கு அழைத்துச் சென்று நண்பர்களுடன் நேரில் அறிமுகம் செய்து வைத்து கல்லூரி மாணவியின் மொபைல் எண்ணை அவர்களுக்கு கொடுத்துள்ளார். பின்னர் கல்லூரி மாணவியிடம் வாட்ஸ்அப் மூலம் அவர்கள் பேசி வந்துள்ளனர். அவர்களில் சுரேஷ் என்பவர் கல்லூரி மாணவியை காதலிப்பதாக கூறி கடந்த 4ஆம் தேதியன்று சென்ட்ரல் அருகே உள்ள லாட்ஜிற்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு மதியம் 2 மணியளவில் கல்லூரி முன்பு விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த விஷயம் மாணவியின் தந்தைக்கு தெரியவர அயனாவரம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்து மகளின் வாழ்க்கை கெடக்கூடாது என நினைத்து சுரேஷை எச்சரித்து அனுப்பும்படி கூறியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பின்னாளில் மாணவியின் மொபைல் எண்ணிற்கு பல எண்களிலிருந்து ஆபாச குறுஞ்செய்தி வந்ததை பார்த்த அவரது தந்தை சிறு வயதில் இருந்து மகளுக்கு பழக்கமான உறவினர் ஒருவர் முன்னிலையில் மகளிடம் விசாரித்துள்ளனர். சுரேஷ், நரேஷ், கார்த்திக், ரோஷன், கவி ஆகியோர் மாணவியின் மனநிலையை சாதகமாக்கிக் கொண்டு அடிக்கடி மாணவியை கல்லூரியிலிருந்து ரூமிற்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு கல்லூரி நேரத்திற்குள் விட்டுச் சென்றதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இன்னும் சிலர் ஸ்னாப் சாட் மூலம் அறிமுகமாகி பாலியல் வன்கொடுமை செய்ததும் தெரிய வந்துள்ளது. அயனாவரம் காவல் நிலையத்தில் புகார் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பல்வேறு கட்சிகள் சார்பாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் வழக்கு எழும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. வழக்கில் சம்பந்தப்பட்ட சுரேஷ், கார்த்திக் என்கிற சபரீசன், நரேஷ், மணி என்ற சுப்பிரமணி மற்றும் அஜித்குமார் என இதுவரை 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் பெண் தோழி உட்பட 4 பேர் தலைமறைவான நிலையில் அவர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். சுரேஷிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் மாணவிக்கு அதிகமாக சாக்லேட் பிடிக்கும் என்பதை தெரிந்து கொண்டு உயர் ரக சாக்லேட்டுகளை வாங்கி கொடுத்துள்ளார். மேலும் ஆபாச வீடியோக்களை காட்டி மூளை வளர்ச்சி குன்றிய மாணவியின் பாலியல் உணர்வுகளை தூண்டி சுரேஷ் அத்துமீறியது தெரிய வந்துள்ளது. பின்னர் நெருங்கிய நண்பர்களுடன் மாணவியை பேச வைத்து அவர்களுடன் நெருக்கமாக இருக்க ஏற்பாடுகளை செய்து கொடுத்ததாகவும் சுரேஷ் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.